ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இந்தி சீரியல் கொடுமைகள் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரிப்பரேஷனில் ரெடி ஆகிட்டு நான் இந்த வீடியோ பார்க்குறேன். பையா மாதிரியே இருக்கேனா? ஓகே ஓகே இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணியாச்சு. நம்ம முதல் வீடியோ என்ன இருக்குன்னா பார்ப்போம். அவன் நெத்தியில இருக்கிறத என் நெத்தியில இருக்கிறத ஒரே மாதிரி இருக்குல்ல. இல்ல, எனக்கு புரியல. மறந்து டெட் பெட்ல இருந்துட்டு வந்து ஏதோ உப்பு ஏதோ அதிகமா இருக்கா குறைவா இருக்கா ஏதோ சொல்றாப்புல. எனக்கு ஒன்றும் புரியல. மண்ணில குண்டு வாங்கிட்டு உனக்கு என்னடா பிரசாதம் கேட்குது? அங்க கூப்பிட்டையும் வந்து பிரசாதம் சாமியார பிரசாதம் கொடுங்கன்னு கேட்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பேச்சு அதையும் நம்பாம அவளும் டேஸ்ட் பாக்குறா பாருங்க. அங்கதான் இருக்கா. எனக்கு புரியல. இல்லடா, குண்டடி பக்கம் காரை ஓட்டிக்கிட்டு இருக்க. ஐயோ ராமா, இது அநியாயமா இல்லையாடா இது? நீயே டெட் பெட்ல இருக்க போய் இவளுக்கு சீட் போட்டுக்கிட்டு இருக்கா பையா. ஐயோ கடவுளே, கூலிங் கிளாஸ் வேற. இல்ல, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். இவன் வந்து என்ன சொல்றேன்னா, நீ இளநீர் குடி, பொறுமையா போய்க்கலாம். ஐயோ, కొబ్బరి తినకుండా మనం ఎప్పుడైనా కొబ్బరి బొండం పడేసావా? ஐயோ, இது என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு? ஒருத்தன் நெத்தியில வந்து ஹெட்ஷாட் வாங்கிட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கான். இத்தினோண்டு செங்கலா ஏதோ வேற ஏதோ ஒரு கலர்ல கல்லு லைட்டா அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி, முதல்ல உங்களுக்கு ரத்தம் வருது நீங்க தொடங்கணும். எனக்கு அதெல்லாம் இல்ல. எனக்கு என் காதலியை காப்பாற்ற வேண்டும். ஏண்டா உங்களுக்கு ஒரு நியாயம் வேணாமா? அடிப்பட்டது இங்க, காட்டுல ஏண்டா ஹோல் வருது? என்னடா மண்டைய சுத்தி என்னடா கட்டு போட்டு வச்சிருக்கீங்க? அவ்வளவுதான். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒருத்த வந்து ஹெட்ஷாட் வாங்கிட்டு உயிரோட இருக்காப்புல, இன்னொருத்தி வந்து லைட்டா அடிபட்டு செத்து போயிட்டாப்புல. அவ்வளோதான் வந்து கன்க்ளூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நல்லா இருக்குடா அவங்க சீரியல் லாஜிக்கு. இப்படி விழுகிறான். நல்லா பாருங்க திருப்பி இந்த வீடியோவை. ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்க வந்து மேல் வெர்ஷன் நாகினி மாதிரியே இருக்காப்புல.
ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். மட்டத்துல ஊபர்னு செலவு பண்ணிட்டேன். நான் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ கேமரா வேற ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் வேற எமோஷனல் ஆகி இதுவாகிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த சீரியல். இந்த பைத்தியக்காரனும் என்னன்னு பார்க்காம வந்து பொட்டியை கட்டி தண்ணியில போட்டான். அதுதானா நான் ஏன் சிரிக்கிறேன்னா, இவ்வளோ மேல் கொண்டு எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டா போய்கிட்டு இருக்கு. கடைசியில் நீ வந்து காடை வேற இதுல வேற ஏழை என்ன இருக்கிறீங்க, நான் பாட்டு ஓரமா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கேன், என்னையெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பார்க்கும்போது. பொட்டியோட தானே இருந்தா, எப்போ பொட்டியை திறந்து வெளியே வந்தா? ஐ மீன் அந்த சூட் கேஸு. கன்க்ளூஷன் நிறைவு சுபம் அப்படின்னு எனக்கே சிரிப்பு வருதுங்க. நெத்தியில இப்படி போட்டுட்டு வந்து உட்கார்றதே வந்து சிரிப்பு அடக்க முடியல என்னால. லிட்ரலி நான் இப்ப இப்படிதான் இருக்கேன். கார்த்திக் வண்டே தேவர்கள் தலையில தேவரை நெத்தியா பாருங்க. சரி, தமிழ் இந்த போட்டோ வச்சுக்கலாம். ஓகே, இந்த சனகேசவாய கெட்டப்பை வந்து கொஞ்சம் மாற்றிட்டு நார்மல் ஸ்ரீ ஸ்பாட்டாக வரலான்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, இவன் வேறு ஆடிக்கிட்டு இருக்கான், யாரெல்லாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்புறம் லைக் பட்டனை தட்டிட்டு போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.